Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 92 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லெவி ஜீக்க போட்டு தள்ளி எர்வினோட கடைசி ஆர்டரை ஒரு வழியா நிறைவேற்றிட்டான். சொல்ல போனா இப்பதான் அவனுக்கு மனசு நிறைஞ்சு இருக்குது. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஜீக்க வெட்டின அடுத்த செகண்டே ரம்பிளிங் அங்கேயே அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போயிருப்பாங்க. அதுலயும் ஒரு குழந்தை ஒண்ணு அப்படியே கீழே விழாம பாஸ் பண்ணி கொண்டு வந்தாங்களே, அவங்களுமே அப்படியே ஷாக்ல இருப்பாங்க. என்னாச்சுடா எல்லாமே நின்றுச்சான்னு. கீழே வேற நிறைய பேர் விழ போனாங்க, அவங்களையும் கை கொடுத்து மேல தூக்குவாங்க. டைட்டனுக்கு பக்கத்துல ஒருத்த மாட்டிருப்பான் பாருங்க, அவன் நிலைமையை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. சரி, இப்போ ரம்பிளிங் மட்டும் தான் ஸ்டாப் ஆயிருக்கே தவிர எரன் இன்னும் ஸ்டாப் ஆகல. அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். இப்போதைக்கு இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்களே, இனி எரன் தானே. ஜீனு போடா அப்படின்ட்டு ரைனர் அவனை அனுப்பி விடுவான். அவன் முடிஞ்ச அளவுக்கு டைட்டன்ஸ் கிட்ட இருந்து அப்படிக்கான்னு தப்பிச்சு ஓடுவான். அப்ப கூட குறுக்க ஒரு டைட்டன் வந்துச்சு. டைட்டன் ஒரே கவி தூக்கிட்டு போயிருச்சு. அவனும் அடிச்சு புடிச்சு உசுர கொடுத்து ஒரு வழியா டெட்டனேட்டர்ட்ட போய் சேர்ந்துட்டான். அப்ப எரனை பார்த்து சாவுராக்கி சாவுடான்னு சொல்லிட்டு ஒரே அமுக்கு பயங்கரமான பிளாஸ்ட். அவனோட கழுத்து உடைஞ்சு அவனை கனெக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த ஏலியன் ஸ்பீசிஸ் பாத்தீங்கன்னா வெளியில வந்துருச்சு. அது என்ன பண்ணும், மேல வந்து பயங்கரமா போஸ் எல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் அவனோட தலையை கனெக்ட் பண்ண போகும். ஆல்ரெடி உசுர கொடுத்து பிளாஸ்ட் பண்ணி பிரிச்சிருக்காங்க. மறுபடியும் போனா விடுவாங்களா? ரைனர் ஒரு சைடு போய் கனெக்ட் பண்ண விடாம இழுத்து பிடிச்சுக்குவான். அது பாத்தீங்கன்னா பெரிய சைஸ்ல இருக்கும். அப்ப கோனி இருந்துட்டு கத்திட்டு இருப்பான், ஜீனு பீக்கு சீக்கிரமா நம்ம இங்க இருந்து போனோம். அர்மின் மொத்தமா பிளாஸ்ட் பண்ணி காலி பண்ண போறான். நம்ம இங்க இருந்தோம்னா நமக்கு தான் ஆபத்தும்பானா. அடே ரைனர் கீழே தான் இருக்கான், அவனுக்கு ஏதாச்சும் ஆயிரும்னு சொன்னா அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. ஆர்மர் டைட்டனால கொலோசல் டைட்டன் எக்ஸ்ப்ளோஷனை தாங்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த சிச்சுவேஷனை இப்போதைக்கு அவன் தான் தாக்கு பிடிக்கணும் பாங்க. பாத்தீங்கன்னா அங்க ரைனர் அதை தடுத்து நிறுத்த பட்டாத பாடுபட்டுக்கிட்டு இருப்பான். அவ்வளவுதான், அங்க சண்டை போட்ட எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு மிச்சவங்க எல்லாம் அங்க இருந்து பறந்துருவாங்க. அர்மின் எல்லாத்துக்கும் தனியா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா இவங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா கண்டிப்பா இந்நேரத்துக்கு ரம்பிளிங்க ஸ்டாப் பண்ணிருக்க முடியாது. இதெல்லாம் இங்க இவங்க பறந்து போயிட்டு இருக்க பாத்துக்கிட்டே போவாங்க. கடைசியா எரனு குட் பாயும் பானா. அந்த டைம் மிகாசாவோட மூஞ்ச பாக்கணுமே, அவ்வளவு பாவமா இருக்கும். சரி சோலி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அர்மின் ஒரு பிளாஸ்ட் பண்ணுவான் பாருங்க. பெரிய லெவல்ல பிளாஸ்ட் ஆகும். அதோட எஃபெக்ட் தூரமா நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல மக்கள், அவங்க இருக்கிற இடம் வரைக்கும் தூக்கி அடிக்கும். ஆனா நல்ல வேலை ஒண்ணு ஆகல. இங்க இவங்களுமே மக்கள் இருக்க இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அங்க பார்க்கும்போது இன்னுமே அந்த போன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா செதறி போச்சு, அசைவு எங்கேயும் இருந்த மாதிரி இல்ல. அப்படின்னா எரன் செத்துட்டானா அப்படின்ட்டு ஒரே ஷாக்கு. அப்ப நம்ம மிகாசாக்கு தலைவலி வந்து எரன் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அதான் அக்கர்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களோட பவர் அவேக்கன் ஆகும் போது அப்பப்போ சடனா தலைவலி வரும்னு சொல்லியிருப்பான்ல, அந்த விஷயம். அதுக்கப்புறம் அவன் மிகாசாவை பிடிக்காதுன்னு சொன்னது, அவ வேஸ்ட்னு சொன்னது, அவளை கண்டா எரிச்சல் ஆகும்னு சொன்னதுன்னு அவன் இவளை எவ்வளவு அட்டாக் பண்ணானோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணவளுக்கு சடனா ஏதோ ஒரு விஷயம் புரிய வரும். அந்த டைம் ஃபால்கோ, கேபி, பீக்கு, ஆனி அவங்க எல்லாருமே அவங்க ஃபேமிலி அங்க உயிரோட இருந்ததை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. கோனி எல்லாம் வந்து பார்த்துட்டு நான் பண்ண விஷயத்துக்கு கண்டிப்பா நான் ரிக்ரெட் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம என்ன பண்ணமோ அதெல்லாமே ரைட்டு தானே. நம்ம ரம்பிளிங்க ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டோம்பா. இங்க ஆனிக்கு ஷாக்கு. ஏன்னா இன்டர்மென்ட் ஜோன் வந்து அங்க கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாம் எப்படி இங்க உயிரோட வந்தீங்கன்னு கேட்கும்போது ரைனரோட அம்மா கூப்பிட்டு வந்தது உங்க அப்பா தான், அங்க பாருன்னு சொல்லும் போது அடிச்சு பிடிச்சு அவங்க அப்பாவை பார்க்க போவா. அதே நேரம் அங்க அர்மினும் எந்திரிச்சு வருவான். அவனை பார்த்த உடனே மிகாசாக்கா அவ்வளவு சந்தோஷம். ரைனரும் பாத்தீங்கன்னா அப்படியே மண்ணுக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டு எந்திரிப்பானா. அப்ப கோனி இருந்துட்டு அங்க பாருங்க அது இன்னும் அழியலாமா, பாத்தீங்கன்னா அந்த ஜந்து இன்னுமே அழியல, அப்படியே மேல ஏறி வருது. இவ்வளவு பெரிய பிளாஸ்ட் பண்ணியுமே இது உயிரோட இருக்குதுன்னா என்ன கன்றாவிடா இது. இவங்க வாழணும்னா இதை எப்படியாச்சும் சாவடிச்சே ஆகணும். சோ அதை தடுக்கிறதுக்காக அர்மினும் ரைனரும் அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்ப பின்னாடி பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிளாஸ்ட். உடனே ஜீன் பார்த்துட்டு எனக்கு தெரியும் அவ்வளவு சீக்கிரத்துல உன்னைய கொல்ல முடியாதுன்னு, ஆனா இப்ப என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பம். மிகாசா தான் ரொம்ப பாவம், அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே பாத்துக்கிட்டு இருப்பா. எரனு ஏன்டா அப்படி பைத்தியக்காரன் ஆயிட்டான்னு. அப்பதான் எரனோட என்ட்ரி பேப்பாய மாதிரி வந்துகிட்டு இருப்பான். இப்ப என்ன பஞ்சாயத்துனா, ஏலியன் ஸ்பீசிஸ் ஒண்ணு நெளிஞ்சுக்கிட்டு இருக்குது. அத மறுபடியும் எரன் போய் புடிச்சிட்டான்னு வைங்க, மறுபடியும் ரம்பிளிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஒன்னா அதை கொல்லணும், இல்ல எரனை கொல்லணும். ஆனா லெவிக்கு என்ன குழப்பம்னா, இவ்வளவு பெரிய பிளாஸ்ட்ல சர்வைவ் ஆனதை நம்ம எப்படா கொல்ல முடியும். அதனால இப்போதைக்கு நம்மளோட ஒரே டார்கெட் எரன் மட்டும்தான். அவனை தடுக்கிற வரைக்கும் இந்த நைட்மேர் வந்து முடியறதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படி இவங்க எரனை காலி பண்றதுக்காக யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே நேரம் பீக் அவங்க அப்பா கிட்ட, டாடி எனக்கு இன்னும் ஒரே ஒரு கடைசி ஜாப் ஒண்ணு இருக்குது, அதை நான் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம்பா. போல்ட் செத்து போயிட்டான்ல, அதை சொல்லி இங்க ஃபால்கோ அவன் ஃபேமிலி கிட்ட கவலைப்படுவான். இங்க மிகாசா அழுதுகிட்டு இருப்பான், ஏன் நிலைமை இப்படி மாறிடுச்சு, இதை தடுக்கவே முடியாதான்னு புலம்பிக்கிட்டு இருப்பான். அந்த டைம்
அப்பயும் பாத்தீங்கன்னா அர்மின் எரனை தடுக்க போயிருவான். ரெய்னர் மட்டும் தான் அந்த ஸ்பீசிஸை தடுக்க வருவான். அது என்ன பண்ணும், அதோட பாடியில இருந்து பயங்கரமா கேஸ் ஒன்னு ரிலீஸ் பண்ணும். அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த ஸ்பைனல் ஃப்ளூயிட் கேஸ் தான். அது மத்தவங்க யாருக்கு தெரியாதுன்னு வைங்களேன். அங்க பாத்தீங்கன்னா எல்டியன்ஸ் மார்லியன்ஸ்னு யாரும் பாகுபாடு பார்க்காம ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா, அப்பவே டம்மு டம்மு டம்முன்னு சுட்டுக்கிட்டாங்களே, எங்க சுட்டாங்க, யார சுட்டாங்க, மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டு செத்துட்டாங்களான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுல்ல. வேற ஒண்ணும் இல்ல, அந்த முல்லர் என்ன பண்ணிருப்பாருன்னா கன்னை எடுத்து எய்ம் பண்ணவரு ஃபுல்லா மேல பார்த்து சுட்டுருப்பாரு. அதனால தான் எல்லாருமே கன்னை கீழே போட்டுட்டு மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி எல்லாம் சண்டை போட்டு நம்ம எல்லாம் நாசமா தான் போனோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அடிச்சுக்கிட்டா என்ன மாதிரி மோசமானவன் இந்த உலகத்திலேயே இல்ல. அதனால தான் இந்த தப்ப நான் பண்ணலன்னு சொல்லும் போது நீ ஒரு வழி அங்க வந்துருவா. அவங்க அப்பாவுக்கு பண்ண ப்ராமிஸ் அவ நிறைவேற்றிட்டா. அதாவது உயிரோட ரிட்டர்ன் வரேன்னு சொன்னது. அப்ப அந்த வேப்பர் வந்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எதுக்காக இது இப்படி ரிலீஸ் பண்ணுதுன்னு எல்லாம் குழப்பத்துல இருப்பாங்க. கோனி தான் கண்டுபிடிப்பான். ஒருவேளை இது ரகக்கோ வில்லேஜ்ல யூஸ் பண்ண மாதிரி ஏதாச்சும் அந்த டைட்டன் ஸ்மோக்கா அப்படின்னு ஷாக்ல இருக்கும்போது லெவி இருந்துட்டு மிகாசா பீக்கு ஃபால்கோ எல்லாருமே ஃபால்கோ மேல ஏறுங்க, சீக்கிரமா இங்க இருந்து போணும்பா. என்ன மேட்டர்னா அக்கர்மேன்ஸும் டைட்டன் பவர் வச்சிருக்கவங்களுக்கும் சரி இந்த ஸ்மோக் வந்து வேலை செய்யாது. ஆனா இங்க இருக்காங்களே எல்டியன்ஸ், அவங்களுக்கு ஆபத்து. இத நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்ல, உங்களுக்கே தெரியுமே அப்படின்னு பீக்கெல்லாம் ஷாக்ல இருப்பா. ஐயோ அப்படின்னு இது பெரிய பிரச்சனை ஆகுமேன்னு. வெயிட் பண்ணாதீங்க வாங்கன்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அக்கர்மேன்ஸும் டைட்டனா மாறவங்க மட்டும் எஸ்கேப் ஆயிருவாங்க. பீக்கு கதர்வா டேடி டேடின்னு. ஆனா மிகாசா விட மாட்டான். எல்லாம் பீதியில் நடிகிட்டு இருப்பாங்க. இவ்வளவு தூரம் வந்து கடைசியில இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து மாட்டிக்கிட்டமேன்னு. அப்ப நம்ம கோனிய ஜீனு அப்படியே ஷோல்டர் மேல கைய போட்டுக்கிட்டு மாத்தி மாத்தி ஜாலியா பழைய விஷயங்களை பத்தி எல்லாம் பேசிக்குவானுங்க. இவ்வளவு தூரம் வந்து கடைசியில நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆயிட்டோமே, ஹியூமனிட்டியை நம்மளால காப்பாத்த முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே டாப் ஆங்கிள் இருந்து காட்டுவாங்க. சடனா அத்தனை பேரும் டைட்டனா மாறுவாங்க. அதை பார்த்துட்டு இருந்த ரெய்னர் இது எப்படா பாசிபிள்னு பல்ல கடிச்சுட்டு இருப்பான். இங்க ஆனி பாத்தீங்கன்னா மயக்கத்துல இருப்பா. ஆனின்னு கத்துற சவுண்டு. யாரானா நம்ம ஆனியா குப்பன் தான். ஆனி என்ன நல்லா இருக்கியா, சாணி மாதிரி வந்து கிடக்குற, ஆமா என்னாச்சு, ஏதாச்சும் உருப்பிடுச்சான்னு கேட்பான். அப்படியே நிமிந்து பாப்பா, ஏகப்பட்ட டைட்டன்ஸுங்க. ஆனியோட அப்பா முதற்கொண்டு டைட்டனா மாறிட்டாரு. அவரு கால் கிட்ட தான் முல்லரும் இருக்காரு. அவ்வளவுதான், இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் முருகு புளியற மாதிரி புளிய போறாங்கன்னு மார்லே மக்கள் எல்லாம் பயந்துகிட்டு இருப்பாங்க. அங்கதான் ட்விஸ்ட், எல்லாருமே அந்த ஸ்பீசிஸ் இருக்குதுல்ல அதை நோக்கி ஓடுவாங்க. ஆக்சுவலா அதோட சேஃப்டிக்காக அது அங்க இருந்து எல்லாத்தையுமே டைட்டனா மாத்தி அது கூட கூப்பிட்டு வருது. ஏன்னா அது மட்டும் வந்துச்சுன்னா நம்ம பயிலுக தடுத்துறானுங்களா. அதனால ரெய்னர் பார்த்துட்டு இவ்வளவு வேலை பாப்பியா நீ, எத்தனை பேர்த்த கூப்பிட்டு வந்தாலும் சரி ஒன்ன நான் என்ன தாண்டி இறங்கிட்ட போக விட மாட்டேன்னு அப்படியே அமுகி புடிச்சு நிறுத்திட்டு இருப்பான். இதை பார்த்த அர்மின் கடுப்பாயி இது எல்லாத்தையுமே நீ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா யாரனே, சரி பரவாயில்ல ஆஸ்திரேலியா நான் உனக்கு பதில் சொல்றேன், கடைசி வரைக்கும் உன்னை விட போறதில்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு அங்க சண்டை ஸ்டார்ட் ஆகும். இங்க ரெய்னர் ஆல்ரெடி அந்த ஏலியன் ஸ்பீசிஸ் பிடிக்கிறதுக்கு படாத பாடுபட்டு இருக்கான். இதுல அந்த டைட்டன்ஸுங்க வேற நம்மால போட்டு கபு கபுன்னு கவிட்டு இருக்குமா. கூட்டத்துல வந்திருக்கிறது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா கோனி, ஜீனு, கேபி அத்தனை பேரும் டைட்டனா மாதிரி இருக்காங்க. ஏன் ரெய்னரோட அம்மாவுமே அங்கதான் இருப்பாங்க. அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, இப்படி ஆயிடுச்சேன்னு. அப்ப கார் டைட்டன் ஒரு சைடு பாஜி வந்து அந்த ஸ்பீசிஸ போட்டு கவு கவுன்னு கவும் பீக்கு விடுறதா இல்ல. அடுத்த ஆனி ஒக்காமக்கா அவ புடிச்சிட்டு கத்துவா பாருங்க கத்து. எப்படி மூணு பேரும் புடிச்சுக்கிட்டு படாத பாடுபட்டு இருப்பாங்க. ரெய்னர் எல்லாம் நான் ரெண்டா கிளிற வரைக்கும் விடவே மாட்டேன்னு வெறித்தனமா கத்திட்டு இருப்பான். இப்ப ஜா டைட்டன் மேல இருக்கிறது லெவியும் மிகாசாவும் மட்டும்தான். மிகாசாக்கு பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். ஏறனே இப்ப கொல்லணும்னா அது நம்ம ரெண்டு பேர்த்தால மட்டும்தான் முடியும், வா கொல்லணும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். ஆனா எதுவுமே அவ காதுல விழுந்த மாதிரி தெரியல. அவளுக்கு பயங்கரமான தலைவலி. அண்ட் அது மட்டும் இல்லாம அவளால எரனை கொல்ல முடியுமா அப்படிங்கறதே டவுட் தான். என்னால முடியாதும்பா. அப்ப எரனை யோசிச்சு பார்த்துட்டு நான் மறுபடியும் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பா. இந்த சிச்சுவேஷன்ல இதெல்லாம் நமக்கு தேவையா மிகாசா? சரி இனி இதுக்கப்புறம் எரனை நம்ம ஆளுக கொல்றாங்களா இல்ல அவன் நம்ம ஆளு எல்லாத்தோட சொல்லியும் முடிச்சிடறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.